சென்னை புறநகர் பகுதியான சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதிகாலை முதலே அதிக அளவு பனிமூட்டம் காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், இதனால் என்ன சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, என்றுமில்லாமல் இன்று அதிகாலை முதல் அதிக அளவு பனிமூட்டம் இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளான ஓஎம்ஆர் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, ஒட்டியம்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவு பனிப்பொழிவு இருந்து வருகின்றன. தற்போது வரை இந்த பனிப்பொழிவானது நீங்கவில்லை. தொடர்ந்து குடியிருப்புகளை மூழ்கியபடி இந்த பனி முழுவதும் காணப்படுகின்றன. முக்கிய பிரதான சாலைகளில் வாகனங்கள் வருவது கூட தெரியாத அளவிற்கு அதிக அளவு அந்த பனிப்பொழிவு அதிக அளவு இருந்து வருகின்றன. குறிப்பாக 100 மீட்டருக்கு பிறகு வாகனங்கள் எங்கே இருக்கிறது, என்ன ஆகிறது என்று தெரியாமல் காணாமல் போவது போன்ற காட்சிதான் இங்க பனிப்பொழிவால் காணப்படுகின்றன. அந்த அளவிற்கு அதிக அளவு பனிப்பொழிவு இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றன. காலையில் வாகனங்கள் செல்லக்கூடிய, அலுவலகத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த அதிக அளவு பனிப்பொழிவால் எதிரே வர வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மிகவும் திணறி வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய ஒரு அச்சத்துடன் ஓட்டி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் காணப்பட்டு வருகின்றன. அந்த அளவிற்கு பனிப்பொழிவு எதிர்பார்க்காத அளவிற்கு இன்று காலை முதலே அதிக அளவு காணப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்குவதில் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். முகப்பு விலைகளை எரிக்கிவிட்டுதான் இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பேருந்து, லாரி, வேன் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் கூட 100 மீட்டருக்கு பிறகு எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு அதிக அளவு பனிப்பொழிவு இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றன. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.